ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திருவிழா விலாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ அதில் வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது லைன் பை லைனாக பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, சண்டே தேர் திருவிழாக்கு தேர் சுற்றுறப்ப இது கண்ணில் பட்டுச்சு, வாங்கலாமா வேணாம்ன்றப்ப சரி வாங்குன்னு சொன்னனால எல்லாருமே வந்து வாங்கினேன். ஒரு 2-3 பேர் வந்து அழகாக இருக்கீங்க, ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நீங்கள் நம்பினால அதுதான் நெசம் சொல்லிகிட்டு இருந்தாங்க 2-3 பேரும். இதில் வந்து லைட் தெரியும், இது எவ்வளோ ருபீஸ் அப்படின்ட்டு கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்லிடுறேன். டடான், இப்படி கலராக லைட் எரியும். இப்படி வச்சா ஒரே லைட் பிளிங்க்குன்னு அடிக்கும். இப்படி வச்சா பிளிங்க் ஆகாது, இப்படி வச்சா ஆஃப் ஆயிரும். ஸோ இது எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் 50 ருபீஸ் தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிரின்சஸ் வைப்பு தந்துச்சு, ஏஞ்சல் ஒரு ஃபீல். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக இதை போட்டு தான் நான் தேர் சுற்றிட்டு இருந்தேன். அந்த கிளிப்பும் நான் ஆட் பண்ணுறேன். இப்படி சூப்பராக இருக்கா? இது எங்கே போகிறதுனாலும் போட்டு சுற்றலாம். சூப்பராக இருந்துச்சு, க்யூட்டுன்ட்டு நானே நினச்சிப்பேன். பட் க்யூட்டாக தான் இருந்துச்சு. அந்த ஒயிட் ட்ரெஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு, ஏஞ்சல் மாதிரி என்ன அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் 50 ருபீஸ் தான். இது பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து நான் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா இருந்தால் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இந்த உனக்கு தேவையான நீயே வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் தெரியுதா, இதுதான் வந்து 100 ருபீஸ். ஸோ ஹேருக்கு பின்னாடி வச்சுக்கலாம் எப்படின்ட்டு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 100 ருபீஸ். ஸோ ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஃப்ளவர் வைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு மினிமலாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு தோணும்ல, இங்கே வைக்கிறது இல்லை. ஸோ அழகாக தலை குளிச்சுட்டு வச்சா சூப்பராக இருக்கும். இது வந்து 100 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு வந்து நம்ம மித்த டைமில் எல்லாமே இந்த ரேட் அதிகமாக இருக்கும். இந்த டைம் வந்து தேர் டைம் தான் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். இயர்லி ஒன்ஸ் வந்து தேர் டைமில் இருக்கும் நமக்கு. இயர்லி ஒன்ஸ் தான் தேர் நமக்கு வரும். ஸோ அதனால் வந்து வாங்கிக்கிட்டேன். மித்த டைமில் எதுவுமே நான் அவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். தேர் டைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். மித்த டைமில் கேட்டிங்கன்னா இது ஒரு செட்டே வந்து 15 ருபீஸ் சொல்லுவோம். பட் நமக்கு அதெல்லாம் ஆகாது. ஸோ இந்த தேர் டைமில் வந்து நான் அது ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு இது ஒரு செட் ஃபுல்லாக வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த 3 கம்மல் வந்து ஜஸ்ட்டு 100 ருபீஸ் அப்படின்ட்டு. பட் அதை வந்து நான் விட்டுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. சண்டே நல்லா இருந்துச்சு. பட் நான் மண்டே போனதுனால அது எல்லாமே தீர்ந்துருச்சு. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் 100 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த இயரிங்ஸ் அழகாக இருந்துச்சு. இந்த இயரிங்ஸ் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிளிப் இல்லாமல் எப்படி, அதனால் நான் இந்த க்யூட் ஒரு 4-5 கிளிப் வாங்கிக்கிட்டேன். இந்த ஒரு கிளிப் வந்து 20 50 என்னமோ சொல்லியிருந்தாங்க. 50க்கு வாங்கியிருப்பேன். 20 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு கிளிப்பு. 3 கிளிப் இருந்துச்சு, அழகாக ஹார்ட் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஹேர்பின். இது 20 ருபீஸ் 15 என்னமோ வாங்கியிருப்பேன். அப்புறம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வந்து 2 செயின் வாங்கியிருந்தேன். இது எவ்வளோன்னு கெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் 50 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் இதுக்கு நம்ம அழகாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டானது இந்த ஒரு கோல்டு செயின். லைக் கோல்டு மாதிரி இருக்கும். கோல்டு மாதிரி இருக்கும். நமக்கு கோல்டு தான் வாங்க முடியாதுங்க. அட்லீஸ்ட் 50 ருபீஸ் செயினாச்சும் வாங்கலாம் அப்படின்ட்டு இதை நான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் இயருக்கு இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். 50 ருபீஸில் 3 பீஸ் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்குமே அது சூப்பராக இருக்குது. நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன். அது கருக்கும் இல்லை அந்த மாதிரி. இது மினிமலாக ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு கண்ணாடி பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து இப்போ வாங்கிட்டேன். இது 50 ருபீஸா
டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், 30 ஆர் 20 கரெக்டாக தெரில. அள்ளி போட்டுகிட்டே இருந்தேங்க, வாங்கி இஷ்டத்துக்குன்னு வாங்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து சூப்பரான ஒரு இதுங்க, என்னென்னா என்கேஜ் பர்ஃப்யூம் வந்து ஒரு பீஸ் 225 போட்டிருக்கா. பட் 3 பீஸ் வந்து 250 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டுருந்தாங்க. எப்படிதான் இப்படி விற்கிறாங்கன்னே தெரியாது. தேர் டைமில் தான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால் வந்து 3 பீஸ் வந்து 250 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நான் 1 வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2-3 டேஸ் இருக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லு. அப்புறம் வீட்டுக்கு போடுற மாதிரி இல்லைனா எங்கேயாச்சும் லைட்டாக வெளியே போகிற மாதிரி இருந்தால் அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்வெட்ரு மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்வெட்ரு இல்லை, அந்த மாதிரி ஒரு இது வாங்கியிருந்தேன். அதுக்கு மேட்சாக ஒரு பேண்ட்டுமே வாங்கியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. இது போட்டுட்டு நான் உங்களுக்கு அப்புறமா கட்டுறேன். அப்புறம் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் க்ராக்ஸ். இது எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். என்னோடய காலை விட ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டேன். ஜஸ்ட் 250 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லிப்பர் இருந்துச்சு, அதுவுமே வந்து 200 தான். எனக்கு வந்து லைட்டாக மினிமலாக போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இந்த இப்போலாம் வந்து கொஞ்சம் மினிமலாக போடணுன்ற ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அது 200க்கு வாங்கியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போதான் இந்த வருஷம் தேர் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ சூப்பராக வந்து 2 தூரி ஆடணும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. வருஷத்துக்கு ஒரு டைம் தானே, 1000 இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 1300 தான் எனக்கு வந்துச்சு. நான் எய்ம் பண்ணது என்னமோ 3000க்கு, பட் 1300க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.